உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாகுக. கடைசி தூதர் காரூணிய வல்லல் எம்பெருமானார் நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அயரால் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பிழைகளை அவன் மன்னிப்பானாக. நமக்கு உயர்ந்த வாழ்வை அல்லாஹு நசீபாக்குவானாக. எல்லா விதமான கஷ்டங்கள், சோதனைகளிலிருந்து அல்லாஹு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹு பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளை அல்லாஹு வழங்குவானாக. அந்த ஆயுளில் அவனை நின்று வணங்கி வழிபட்டும் வாழும் நசீபை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில், தொழில் துறைகளில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தார்களோடு அல்லாஹு இணக்கமாக்கி வைப்பானாக. நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியாக்கி தருவானாக. நம்முடைய சந்ததியினரை அல்லாஹு சாலிஹான சந்ததியனாக அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜுக்காக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அஜ்ஜிலு அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்றார்கள். ஹஜ்ஜினுடைய காரியங்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் இறுதியாக ஹஜ்ஜினுடைய கடமை இருந்தாலும் அது கடைசி வணக்கம் அல்ல. நம்முடைய ஆஃபியத், ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுதே அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கருத்து என்னவென்றால், எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய பிறகுதான் ஹஜ்ஜு கடமையாகிறது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அது சரியான விளக்கம் அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்கள். நீங்கள் உங்கள் உடல் ஆஃபியத்தோடு இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு செல்வம் இருக்கின்ற பொழுதே நீங்கள் ஹஜ்ஜு செய்து விடுங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஹஜ்ஜை நாம் விரைவுபடுத்த வேண்டும். நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஹஜ்ஜை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறியிருக்கிறார்கள், எவர்கள் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தும் உடல் ஆரோக்கியம் பெற்றும் யார் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறாரோ அவர் ஒரு யூதனாகவோ நஸ்ரானியாகவோ அவர் மரணமடையட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவர் முஃமினாக வேண்டும் என்று எவ்வளவு தூரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். தன்னுடைய சிறிய தந்தையை அபூ தாலிப் அவர்கள் மரணிக்குகின்ற பொழுது, ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமாவை மொழிந்து விடுங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நாளை மறுமையில் என்னோடு சுவனத்தில் இருப்பீர்கள், சுவனம் உங்களுக்கு கிடைக்கும், மறுமை வாழ்வு உங்களுக்கு ஜெயம் பெறும், வெற்றி பெறும். ஆகவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய அந்திம காலத்தில், மரண நேரத்தில், சக்கராத்தினுடைய வேளையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ தூரம் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏகத்துவத்தையும் எடுத்துரைத்தார்கள்.
ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லான துயரத்தில் அவர்கள் ஆழ்ந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் யா நபி அல்லாஹ்வுடைய நபியே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நான் நேர்வழி பெற்றுத்தர முடியாது. நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்குத்தான் நான் நேர்வழியை காட்டுவேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இடம்பெறச் செய்தான். ஆக ஒருவர் முஃமினாக வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித நாவுகளிலிருந்து வசதிகள், வாய்ப்புகள், ஆரோக்கியம் பெற்றிருந்தும் எவர் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யூதனாக, நஸ்ரானியாக அவர் மூத்தா போகட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹஜ்ஜினுடைய அமலை, ஹஜ்ஜினுடைய சிறப்பை, ஹஜ்ஜிற்குண்டான கூலியை நாம் யோசிக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு கூலி இந்த துன்யாவிலே கிடையாது. ஹஜ்ஜுக்கு கூலியை அல்லாஹு தஆலா சுவனத்தையே நசீபாக்குகிறான். ஹஜ்ஜுக்கு கூலி அல்லாஹ் சுவனத்தை பெற்று தரக்கூடிய அமலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய நசீபை தருவானாக. நம்முடைய குடும்பத்தார்களோடு, உறவினர்களோடு அந்த கஅபத்துல்லாவை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 வயது முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் போதித்து தர வேண்டும். 14லிருந்து 14க்கு பிறகு 21 வயது வரை ஒரு குழந்தையை, தன் மகனை, மகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த வயதில் டீனேஜும் கட்டுப்படும். டீனேஜுக்கு பிறகு இளைஞர் என்கின்ற அந்தஸ்தையும் இந்த வயதில் பெற்றுக்கொள்வார்கள். இந்த 3ஆம் பாகத்தில் அவர் டீனேஜ் குழந்தையாக, டீனேஜையும் அவர் ஒரு இளைஞராகவும் அவர் அந்தஸ்தை அடைந்து விடுவார். இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு நாம் என்ன கற்றுத்தர வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 14 வயதிற்கு பிறகு அவர்களோடு நீங்கள் இணங்கி விடுங்கள், இணக்கமாகி விடுங்கள், அவர்களோடு நீங்கள் நண்பராகி விடுங்கள் என்றார்கள். ஒரு நண்பன் எப்படி இன்னொரு நண்பனோடு இணக்கமாக இருப்பானோ, சக துக்க காரியங்களை, தன்னுடைய ரகசியங்களை எப்படி பகிர்ந்து கொள்வானோ, அதுபோன்று ஒரு தந்தை, ஒரு தாய் தன்னுடைய மகன் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை வல்லல் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். மாத்திரமல்ல, அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அந்த நல்லொழுக்கங்களோடு தனி மனித ஒழுக்கத்தையும், அவர்களுக்குண்டான ஆளுமையையும், அவர்களுக்குண்டான ஃப்ரீடத்தையும், சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும். அதே சமயம் ரகசியங்களை பேணி பாதுகாக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் மற்ற பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டும். அந்த பருவம் இருக்கிறதே, அந்த டீனேஜ் பருவம் தன் எதிர்பாலினத்தை அதிகம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பருவ வயதில் தன் மகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், நம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை, அந்நிய ஆடவர்களை பார்ப்பது என்பது அது ஹராம் என்று நாம் போதிக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், ஒழுக்கத்தோடு வார்த்தெடுக்க வேண்டும். அந்த பருவத்தில் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு செடியை எப்படி நாம் வளர்ப்போமோ அதுபோன்று அந்த பருவத்தை நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய இறுதி வரை அந்த பண்புகள், அந்த ஒழுக்கங்கள், அந்த குணங்கள் இறுதி வரை அவர்களிடத்தில் இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் போதிய அறிவுரைகளை வழங்க வேண்டும். குறிப்பாக வீட்டின் விஷயங்களில், குடும்பத்தினுடைய விஷயங்களில்
தன்னுடைய அந்த பருவத்தில் உள்ள குழந்தைகள் தன் பெற்றோரைத்தான் பார்ப்பார்கள். பெற்றோர்கள் வணக்கசாலிகளாக இருக்கிறார்களா, அவர்கள் குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். வெளியிலிருந்து டிவி சீரியல்களிலிருந்து மொபைல் போன்களிலிருந்து கற்றுக்கொள்ளாததை தன் குடும்பத்திலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் எப்படி நடக்கிறார்கள், கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு பரஸ்பர அன்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இது வெளியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாது, குடும்பத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். கணவனோ மனைவியோ தன் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது சப்தத்தை உயர்த்தக்கூடாது, சப்தங்களை உயர்த்தக்கூடாது. கோபம் தன்னுடைய என்ன கோபமாக இருந்தாலும் குழந்தைகள் இல்லாத நேரத்தில் தான் அந்த பிரச்சனைகளை நாம் கையாள வேண்டும். குழந்தைகளுக்கு முன்னால் அந்த பருவத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள், ஓ தன்னுடைய கணவன் என்பவன் தான் உயர்ந்தவன், ஆண் வர்க்கம் தான் உயர்ந்தது, பெண் என்பதில் அடிமைத்தனம் போன்ற அந்த குணங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுவதற்குண்டான அருமையான ஒரு சூழல் அந்த பருவம்தான். ஆகவேதான் படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகளிடத்தில் அந்த பருவத்தில் காலேஜுக்கு அவர் சென்று விடுவார், கல்லூரி படிப்புக்கு சென்று விடுவார். 15 அல்லது 16 வயது வரை அவர்கள் பள்ளி படிப்பு படிப்பார்கள். பள்ளியோடு தொடர்பு உண்டு. இன்றைக்குள்ள பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் எவ்வளவு தூரம் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி கல்லூரி என்பது அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீடம், முழுக்க முழுக்க சுதந்திரம், யாருக்கும் அடங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பருவத்தில் அவர்களுக்கு எப்படி நாம் வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் கற்றுத்தந்தார்கள். அந்த பருவத்தில் அமானிதத்தை பேண வேண்டும், அமானிதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அமானிதம் என்பது எல்லா வகையிலும் அது அமானிதம்தான். நாம் படிப்பு என்பது ஒரு அமானிதம். நான் செலவழிக்கிறேன், நான் பொருளாதாரத்தை செலவழித்து உன்னை படிக்க வைக்கிறேன், அந்த படிப்பு என்பது உனக்கு அமானிதம். ஆகவே அதை நீ கண்ணும் கருத்துமாக நீ படிக்க வேண்டும், வேற கவனம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அமானிதங்களை பேணி பாதுகாப்பது போன்ற விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் கல்லூரி படிப்பை துவங்குகின்ற பொழுது. காரணம், பள்ளி படிப்பு, பள்ளியினுடைய படிப்பு அது கொஞ்ச காலம் அறியாத பருவம். ஆனால் மேல் படிப்புக்காக கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு முழுக்க முழுக்கம் தான் சுதந்திரம் பெறுவதை போன்று அவர்கள் உணர்வார்கள். அந்த சமயத்தில்தான் இந்த அமானிதத்தை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். மற்ற பெண் குழந்தைகள் அமானிதம், கூட படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகள் உன்னிடத்தில் அமானிதமாக இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீ நேர்மையாக ஒழுக்கமாக சகோதரத்துவத்தோடு பழக வேண்டும். இதுவெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வளர்த்தெடுக்கிறார்கள், வார்த்தெடுக்கிறார்கள், எல்லா விதமான ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு நேரத்தில் வீட்டிற்கு தாமதமாக வருகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டிற்கு தாமதமாக வருகிறார்கள். அவர்களுடைய தாயார் கேட்கிறார்கள், ஏன் தாமதம் என்று கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள், ஒரு வேலை என்னிடத்திலே கூறினார்கள், அதை செய்து முடித்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று பதில் கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த தாய் கேட்கிறார்கள், அது என்ன வேலை என்று கேட்கிறார்கள். அது என்ன வேலை? அப்பொழுது அந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் என்ன கூறியிருக்கும்? இங்கேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு, அவர்களுடைய ஒழுக்கம் இங்கேதான் நாம் பெற முடியும். ஒரு மனிதர் எந்த சூழலில் எந்த முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவு விஷயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், வளர்ந்தார்கள், அதுபோன்று வாழ்ந்து காட்டினார்கள். வீட்டிற்கு ஏன் தாமதம்? நபி ஒரு வேலை கொடுத்தார்கள், வேலை முடித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது, என்ன வேலை என்று தன்னுடைய தாய் கேட்கின்ற பொழுது, நாம் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால், நம்முடைய குழந்தைகளாக இருந்தால், நம்முடைய மகளாக இருந்தால் இந்த காரியம் இதுதான், இதனால் தான் தாமதமாகிவிட்டது என்று ஒரு வினாடியில் பதில் அளித்திருப்பார்கள். இங்கேதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த வித்தியாசம்.
கூறினார்கள். என்ன கூறினார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வேலையை ஒப்படைத்தது என்பது அமானிதம். ரசூலுடைய விஷயத்தில் வெளியில் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காரியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. பெற்ற தாயாக இருந்தாலும் நபியினுடைய விஷயத்தை, காரியத்தை, அமானிதத்தை வெளியில் சொல்லக்கூடாது. என் தாயே என்று அழகிய முறையில் பதில் அளிக்கிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு ஒரு ஒழுக்கமான தன் தாயிடத்தில் அழகிய பதிலை, அற்புதமான பதிலை, ஒழுக்க விளிம்பியங்களோடு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் என்றால் ஒரு அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய அந்த பருவத்தில், டீனேஜ் பருவத்தில், கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய நம் குழந்தைகளிடத்தில், நம் மகன் மகளிடத்தில் நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பதுதான் நமக்குண்டான முன்னேற்றம். கல்வி பெரிதா ஒழுக்கம் பெரிதா? கல்வி பெரிதா ஒழுக்கம் பெரிதா? நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? கல்விதான் பெரிது என்று சொல்லுவோம். அப்படி அல்ல. எந்த கல்வி ஒழுக்கத்தை போதிக்கிறதோ அந்த கல்விதான் சிறந்தது. ஒழுக்கத்தை விட, கல்வியை விட ஒழுக்கம்தான் சிறந்தது. ஒரு மனிதன் கல்வி முக்கியம், படிப்பு முக்கியம். ஆனால் அந்த படிப்பு அந்தஸ்து பெறுவது என்பது, அந்த படிப்பால் உயர்வடைவது என்பது ஒழுக்கத்தின் ஊடேதான் உயர்வை அடைய முடியும் என்று நம் பிள்ளைகளிடம் நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். கல்வி இல்லாமல் ஒழுக்கம் இல்லை. மல்லா அதபலகு வலா இல்மலகு. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவர் கல்வி இல்லை. மல்லா அதபலகு வலா இல்மலகு. அவருக்கு கல்வி இல்லை என்றார்கள். அவருக்கு கல்வி இல்லை, அது கல்வியே அல்ல என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே தனி மனித ஒழுக்கத்தை போதித்து நாம் வளர்க்க வேண்டும். அதே சமயம் ஆளுமை மிக்கவர்களாகவும் வளர்க்க வேண்டும். அதை விட முடிவில் அல்லாஹுவை ஒப்படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும், படிப்பாக இருந்தாலும், பரீட்சையாக, எக்ஸாமாக இருந்தாலும், தேர்வாக இருந்தாலும் நாம் நன்றாக படிக்க வேண்டும். அந்த படித்த படிப்பு பயனளிக்க வேண்டும் என்றால் பொறுப்பை அல்லாஹ்விடமும் சாட்ட வேண்டும். அதையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பயத்தை எப்படி நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, அல்லாஹ்வினுடைய பயத்தை 7 to 14 அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்களிடத்தில் விதைக்க வேண்டும். 14 to 21 வயது வரை அவர்கள் எந்த காரியத்தையும், காரணம் அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், மேற்படிப்புக்காக செல்ல இருப்பார்கள், உத்தியோகத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடக்கூடியவர்களாக, அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும், இருக்க வேண்டும். அதற்குண்டான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அவர்களிடத்தில் நாம் கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே சூரியனை பார்க்கிறார்கள், இதுதான் என்னுடைய அல்லாஹ் என்கிறார்கள். வானத்தை பார்க்கிறார்கள், சந்திரனை பார்க்கிறார்கள், இதுதான் என்னுடைய அல்லாஹ் என்று நம்புகிறார்கள். அதுவெல்லாம் மறைந்து விடுகிறது. மறையக்கூடியவது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. மறையக்கூடியது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. ஆகவே அல்லாஹ்வை அவர்கள் தேடி பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். அவர்கள் வளர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு, அல்லாஹ்வை அறிந்து, அல்லாஹ்வை புரிந்து, தன்மையை விளங்கி, சிஃபாத்துகளையும் வஸ்ஃபுகளையும், அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் குணங்களையும் தெரிந்து அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்து ஒரு கட்டத்தில் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட போகிறார்கள். நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட போகிறார்கள். தூக்கி எறியப்படுகிறார்கள். நெருப்பு குண்டத்திலே கீழே விழுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறினார்கள், அல்லாஹும் அன்தல் வாஹிது, அல்லாஹும் அன்த வாஹிதுன் ஃபிஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்தில் நீ ஒருவன். அல்லாஹும்ம அன்த வாஹிதுன் ஃபிஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்தில் நீ ஒருவன். வ அன வாஹிதுன் ஃபில் அர்து, பூமியிலேயும் நான் ஒருவன். என்னை தவிர
என்னை தவிர இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், நீயே எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டப்படுவதில் நீயே சிறந்தவன், நல்லவன் என்கின்ற இந்த கலிமாக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட பிறகு அவர்களுக்கு குளிர்ந்ததாக சுகமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி தூக்கி எறியப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வயது என்ன தெரியுமா? 20 வயது. 20 வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய இறை நம்பிக்கை என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கொள்கை, அவர்களுடைய அந்த அகீதா, அவர்களுடைய அந்த வளர்ப்பு, அவர்கள் வளர்ந்த விதம், பெற்றோர்களும் அவர்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து அவர்களுக்கு வஹீயும் கல்வியும் கொடுத்ததின் காரணமாக அவர்கள் உயிரை அழிக்கக்கூடிய நெருப்பு குண்டத்தை கூட தனக்கு சாதகமானதாக அல்லாஹு தஆலா குளிர்ந்ததாக சுகமளிக்கக்கூடியதாக மாற்றியிருக்கிறான் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ்வின் மீது உண்டான அவர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நாம் போதிக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வழி தவற மாட்டார்கள், அவநம்பிக்கை உள்ளவர்களாக மாற மாட்டார்கள். இந்த தேர்வில் தோல்வி அடைந்து விட்டாயா, அடுத்து உனக்கு இருக்கிறது வாய்ப்பு, வேற எந்த தவறான முடிவையும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். காரணம், இறை நம்பிக்கை ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது வேற எதன் மீதும் அவர்களுக்கு அவநம்பிக்கை வராது. கூட இருக்க நண்பவர்கள் கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் உன்னால் எல்லாம் படிக்க முடியாது, உன்னால் எல்லாம் தேர்வாக முடியாது என்று அவர்கள் அவநம்பிக்கையை, சொந்த பந்தங்கள் கூட சில சமயங்களில் நம்மை தூற்றுவார்கள். அந்த சமயத்தில் இறை நம்பிக்கை இருந்தால் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள், அவர்கள் ஜெயம் பெற்று விடுவார்கள். இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும். இன்றைக்குள்ள இளைய தலைமுறையினிடம் அது மிகவும் குறைவானதாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நாமும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், குழந்தைகளிடத்திலும் போதிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன் இல்லத்தில் படுக்குமாறு தூங்குமாறு பணிக்கிறார்கள். அப்பொழுது வயது அவர்களுக்கு 20 வயதிற்குள்ளாகத்தான் இருக்கும். 15லிருந்து 20 வயதிற்குள்ளாகத்தான் அவர்களுடைய வயது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்காவாசிகள். அபூஜஹல் முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சுற்றி இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, என் இடத்தில், என் படுக்கையில், என் பெட்டில் நீங்கள் உறங்குங்கள் என்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உறங்குகிறார்கள், எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், உத்தரவிட்டு விட்டார்கள், அவர்களுடைய கட்டளை ஏற்றார்கள். அதுபோன்று நிம்மதியான உறக்கத்தை நான் கண்டது கிடையாது என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? போதித்ததால் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை அவர்களிடத்தில் ஆழமாக இருந்தது, இறுதி வரை இருந்தது. அதுபோன்று உண்டான நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இறை நம்பிக்கையையும் நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் தனி மனித ஒழுக்கங்களையும் ஆளுமை திறன்களையும் நல்ல விதமாக மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய பண்புகளையும் அவர்களிடத்திலே கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தோம் என்றால் நம் குழந்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நாளைய சமுதாயம், நாளைய தலைமுறையினர் அவர்கள் நீதவான்களாக, நல்லவர்களாக, போதைக்கு ஆகாதவர்களாக, மதுவுக்கு ஆகாதவர்களாக, மாதுவுக்கு அடிமையாகாதவர்களாக, நற்பண்பு உள்ளவர்களாக, நல்ல குணங்கள் உள்ளவர்களாக நாளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஓர் இடத்தில் அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளையும் இறை நம்பிக்கையும் இதுபோன்ற நற்குணங்களையும் போதிக்கின்ற பொழுது அவர்கள் நாளைய சமுதாயத்தை அவர்கள் வழி நடத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட சந்ததியினராக, சமுதாயத்தினரெல்லாம் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.